வணக்கம். இந்த வீடியோல மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுடைய கதையை பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் இருக்கிற பல பேருக்கு இந்த மேல்மலையனூர் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் இந்த கோயிலோட பேரு மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, மலையனூர் அங்காளியேன்னு பாடின பாட்டு தான். நம்ம ஊர்களில் மாரியம்மாவோ காளியம்மாவோ எந்த அம்மாவுடைய கோயில்ல பொங்கலோ திருவிழாவோ எது வந்துட்டாலும் போதும், இந்த அங்காளம்மாவை பத்தி நம்ம ஊர் ஸ்பீக்கருக்கு ஒரு பாட்டையாவது பாடாம விடவே விடாது. அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. முதல்ல, எப்படி தெற்க மடப்புறம் காளியம்மா, இருக்கங்குடி மாரியம்மான்னு ஃபேமஸான கோவில்கள் இருக்கோ, அதை போல மேல வடக்க இந்த அங்காளம்மா கோவில் தான் ஃபர்ஸ்ட். நம்ம சமயபுரம் மாரியம்மா எப்படி அனைத்துலக மாரியம்மா கோவில்களுக்கு தலைமை பீடமா இருக்கோ, அதே மாதிரி இந்த மேல்மலையனூர் கோவில் தான் அகில உலக அங்காள பரமேஸ்வரி அம்மா கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடம். அதனாலயே இந்த அம்மாவை பத்தி பாட்டுகளா பாடி தள்ளி இருக்காங்க. இவளை தள்ளிட்டு நம்ம எந்த அம்மன் பாட்டு ஆல்பமும் சாதாரணமா கேட்டு போயிடவே முடியாது. ரெண்டாவது காரணம், இந்த அம்மாவுடைய பேரை கவனிச்சாலே தெரியும், அங்காள பரமேஸ்வரி. பரமேஸ்வரன் தான் பரபிரம்மம். எல்லாத்துக்கும் மூத்தவர்னு சொன்னோம்னாலும் சரி, விஷ்ணு பரமாத்மா தான் பரபிரம்மம், அனைத்தையுமே படைச்சவர் அவர் தான் சொன்னாலும் சரி. ஆனா சக்தி புராணங்களின்படி அந்த பரமேஸ்வரனையே, பரம ஈஸ்வரனையே, விஷ்ணு பரமாத்மாவையே, பரம ஆத்மாவையே படைச்சவ ஆதிசக்தி, ஆதிபராசக்தி. அதனாலதான் பரம ஈஸ்வரின்னு பெரிய பேரு வாங்கி உட்கார்ந்துருக்கா இந்த அம்மா. மும்மூர்த்திகளையும் படைச்சு இந்த உலகம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவளே, அந்த உருவமில்லாத ஒளிவெள்ளமா இருந்த ஆதியில் இருந்த அந்த சக்தி அங்காள பரமேஸ்வரி தான் சொல்றாங்க. அதனால நம்ம கும்பிடுற ஈஸ்வரியுடைய பல அவதாரங்களும், அது மாரியம்மாவோ காளியம்மாவோ முத்து மாரியம்மாவோ, எல்லாருமே இந்த அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்காங்க. அதனால இவளே அனைத்துக்கும் மூலம், இவளே அனைத்திற்கும் மூத்தவள். இவள் எப்போதும் பிறக்கவில்லை. இவள் இல்லைன்னா நம்மெல்லாம் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. இவளுக்கு எப்போதும் இறப்பே இல்லை. தோன்றியது அனைத்தும் அழிந்தாலும் இவள் மட்டும் இருந்து கொண்டே இருப்பாள். இப்படி உண்மையான பரபிரம்மம் இந்த அம்மா தான். இவளே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று இந்த உலகமே இயங்குவதற்கு காரணமாயிருக்கிறா. என்னையா ரொம்ப டீடைல்டா போற, இப்படி 3 சக்தி பேர் சொன்னியே, அப்படின்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இச்சாசக்தி, இச்சைனா ஆசை. ரெண்டாவது கிரியாசக்தி, கிரியைனா செயல். ஏதோ ஒண்ணு மேல ஆசைப்பட்டு அதை அடையிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல் தான் கிரியாசக்தி. மூணாவது ஞானசக்தி, ஆசைன்னு ஒண்ணு இருந்தாதானே அதை நோக்கி நம்முடைய செயல்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல தெய்வமே நமக்கு துணைன்னு சொல்லிட்டு ஞானம் அடைகிறது, அதுதான் ஞானசக்தி. இப்படி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று 3 சக்தியாகவும் இருப்பவள் இந்த தாய் தான் சொல்றாங்க. சரி, இந்த மேல்மலையனூர் அம்மாவுடைய வரலாறை பார்க்கறதுக்கு முன்னால இந்த கோயில் கரெக்டா எங்க இருக்குது, இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னன்னு பார்த்துட்டு போயிருவோம். இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. என்னதான் விழுப்புரம் மாவட்டம்னு சொன்னா கூட, விழுப்புரத்துல இருந்து 60 கிலோமீட்டர் மேல போகணும். விழுப்புரத்துல செஞ்சியிலிருந்து 21 கிலோமீட்டருக்கு மேல இந்த கோவில் இருக்கு. பக்கத்துல இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பார்த்தா அங்க இருந்தும் கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் வர வேண்டியிருக்கு. அதுக்கு மேல இருக்கிற வேலூர்ல இருந்து பார்த்தா அதுலயும் ஒரு 60 கிலோமீட்டர் வர வேண்டியிருக்கு. இப்படியாக இந்த கோவில் வட மாவட்டங்களான விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை இந்த 3க்கும் மத்தியில ஒரு இடத்துல இருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, உலகத்துக்கே படியளக்கிற, ஒவ்வொரு உயிருக்கும் தேடி தேடி உணவை கொடுக்கிற சிவபெருமானே இந்த ஊர்ல வந்து பிச்சை வாங்கியிருக்காரு. அதுவும் சுடுகாட்டுல வச்சு பிச்சை வாங்கியிருக்காரு. சுடுகாட்டுல யார் வந்து இவருக்கு பிச்சை போட்டாருன்னு இந்த அம்மாவுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, இந்த கோயில்ல இருக்கிற அம்மா தானா உருவானவ, சுயம்னு சொல்லுவாங்க பாருங்க. யாரும் இவளை உருவாக்காம தானாகவே ஒரு புத்தாக, ஒரு பாம்பு புற்றாக வளர்ந்து வந்தவதான் இந்த அம்மா. எத்தனையோ புத்து கோவில்கள் அம்மனுக்கு இருந்தாலும் இங்க இருக்கிற புத்து தான் பழம்பெரும் புத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இந்த ஊர்ல நடுராத்திரியில நடக்கிற மயான கொள்ளை, இந்த ஊர்ல நடக்கிற மயான கொள்ளை மாதிரி தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. சரியான நைட்ல சுடுகாட்டுல கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி சந்தோஷமா மக்கள் எல்லாரும் கூடி போய் ஏதோ அடிக்கடி வந்துட்டு போற இடம் மாதிரி அவங்க போட்ட நேர்த்தி கடன் நிறைவேறினதுக்காக ஆளுக்கு இங்க படையெல்லாம் சூற விட்டுக்கிட்டு இருப்பாங்க. காய், கனி, பழம், கீரை, சமைச்சு வச்ச பொருட்கள், இப்படி எல்லாத்தையும் அந்த மயானத்துல சூற போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஹைலைட் என்னன்னா, இங்க மயானத்துல இருக்கிற சாம்பலை திருநீரா நினைச்சு வாங்கிட்டு போய் ஒரு துணியில முடிச்சு அவங்களுடைய வீட்டிலேயே தொங்க விட்டுக்குவாங்க. இப்படி செய்யறதுனால எந்த தீய சக்திகளும் அவங்களுடைய வீட்டை அண்டாதுன்னு மக்கள் நம்புறாங்க.
அடுத்து குறி சொல்றது. குறி சொல்றது வாக்கு சொல்றதுனாலே ஜக்கம்மா தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவா. ஆனா அடுத்த தடவை நீங்க குறி கேட்கிறப்ப நல்லா கவனிச்சு கேளுங்க. குறி சொல்லுற வாக்கு வாங்கி வந்தவங்க எல்லாம் இந்த அங்காள பரமேஸ்வரியையும் கை தொழுதுட்டு தான் உங்க கையையே தொடுவாங்க. இந்த கோவில் குறி சொல்றதுலயும் ரொம்ப ஃபேமஸான கோவில். நம்ம பொதுவாகவே அம்மனுடைய கோவிலுக்குலாம் போனா அங்க குறி சொல்றதுக்குன்னு சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இங்க குறி சொல்றதுக்கு மட்டும் எக்கச்சக்கமான ஆட்கள் இந்த கோவிலை சுத்தி உட்கார்ந்துருப்பாங்க. அதிகமான குறிகாரிகள் இந்த ஊர்ல இருக்கிற இந்த கோவில்ல தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுலயும் இந்த கோயில்ல மயான கொள்ளை நடக்கிறப்ப சாமியாடிக அருள் வந்து சொல்லக்கூடிய குறிகள் எல்லாம் அப்படியே பலிக்கும்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு பக்கத்திலேயே பாம்பு புத்து இருக்குது. அதுபோக ஆங்கார ரூபம் கொண்ட அங்காளியாகவும் வானத்தை பார்த்த மாதிரி நீட்டி நிமிந்து படுத்த மாதிரி பெரியாயி அம்மா சிலைகளும் எத்தத்தண்டி ஆளுகளையும் இந்த கோயிலுக்குள்ள வந்தா கொஞ்சம் பயத்தோட தான் பக்கத்துல வர வைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த கோயில நடக்கிற ஊஞ்சல் உற்சவத்தை பார்க்கறதுக்கு மட்டும் லட்சோப லட்சம் மக்கள் வந்து கிடையா கிடப்பாங்க. சாதாரண நாள்ல கூட இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கில் தான் மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அமாவாசையெல்லாம் வந்துட்டா மலையனூர் பூராவே மக்கள் மனசுக்கு தலையாத்தான் தெரியும்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல 3 அமாவாசைகளுக்கு வந்து அம்மனுடைய ஊஞ்சல் உற்சவத்தை பார்த்தாலே போதும், சும்மா கண்ணால பார்த்தாலே போதும், கோயிலுக்குள்ள போய் கூட சாமியெல்லாம் கும்பிட வேணாம், கண்டிப்பா குழந்தை வரும் கல்யாண வரம் கேட்கிறவங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சொல்றாங்க. பேய் பிசாசுகளை விரட்டுறதுலையும் பில்லி சூனியங்களை எடுக்கிறதுலையும் இந்த அம்மா மகா கெட்டிக்காரின்னு சொல்றாங்க. எலுமிச்சம்பழ மாலை மட்டும் போட்டா போதும் கேட்டதை பூரா கொடுத்துருவாளாம் இந்த அம்மா. புருஷ பொண்டாட்டி தகராறுகள் குடும்ப சண்டைகள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு இங்க இருக்கிற அம்மாவுக்கு அபிஷேகத்தை பண்ணி அவளுக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்திட்டா போதும்னு சொல்றாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போன கேஸ்கள் கூட புருஷ பொண்டாட்டிகள் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்கன்னு பல பேர் சாட்சி சொல்றாங்க. சித்தங்கலங்கி பித்து பிடிச்சிருந்த சிவபெருமானே இந்த ஊர்ல வந்து தான் குணமானார்னு சொல்றாங்க. அதனால மண்ட மூளைகள்ல குழப்பம் இருக்கிற ஆளுகளை இங்க கூட்டி வந்தோம்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா குணமாகும்னு நம்புறாங்க. திருவிழான்னு பார்த்துட்டா ஆடி வெள்ளி, நவராத்திரி, கார்த்திகை தீபம், தைப்பொங்கல், மாசி மாச தேர் திருவிழா, தீமிதி திருவிழா, மயான கொள்ளை, தெப்போற்சவம் இதெல்லாம் இந்த கோவில்ல ரொம்பவே ஃபேமஸ். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னால திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையாரை கும்பிட்டு வந்து இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணத்தையும் இப்ப நம்ம பார்க்க போற இவளுடைய வரலாறுல பார்க்கலாம். இந்த அம்மாவுடைய வரலாறுன்னு பார்த்தோம்னா இவங்க பேர் எப்படி பெரிய பேரா இருக்கோ அதே மாதிரி பெருங்கொண்ட வரலாறு இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை சுருக்கமா பார்க்க ட்ரை பண்ணுவோம். இந்த பிரபஞ்சத்துடைய ஆரம்பத்திலே உருவமே இல்லாமல் இருந்த ஆதிசக்தி அம்மா மும்மூர்த்திகளையும் படைச்சு உலகத்தை இயங்க வச்சாங்கன்னு சொன்னோம். அடுத்து அவங்களுக்கு துணைவியாக சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவியை கொடுத்து விட்டு தன்னுடைய அம்சமாக பர்வதராஜனுடைய மகளாக பிறந்த பார்வதி தேவியை உருவாக்கி அவரை சிவனுக்கு துணைவியாக கொடுத்துறாங்க. இப்படியாக இந்த பிரபஞ்சமானது இயங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த உலகம் எப்பவுமே 4 யுகங்களை சந்திக்கும் சொல்லுவாங்க. அதுல கடைசி யுகமான கலியுகத்துல தான் இப்பெல்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கலியுகத்துக்கு முந்தின யுகமான துவாபர யுகத்துல தான் கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்திருக்காரு. அந்த டைம்ல தான் மகாபாரத கதைகள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முந்தின திரேதா யுகத்துல தான் பகவான் ஸ்ரீராமர் வாழ்ந்திருக்காரு. ராமாயண காலகட்டம். அதுக்கும் முந்தின யுகம் சத்திய யுகம் சொல்லக்கூடிய கிருத்தா யுகம். அந்த காலத்துல தான் விஷ்ணு பரமாத்மாவுடைய வராக அவதாரம், மச்சாவதாரம், இந்த மாதிரி அரக்கர்களை அடக்கக்கூடிய அவதாரம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஏன் இப்போ இந்த கதைகள்லாம் உள்ள வருதுன்னு கேட்டா இப்படி உலகம் எப்பவுமே சந்திக்கின்ற இந்த 4 யுகங்களுக்கு முன்னால மணியுகம்னு ஒரு யுகம் இருந்துச்சாம். அந்த சமயத்துல நடக்கிறது தான் இந்த கதை. ரொம்ப பெரிய பழமையான கதை. ஆனா ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பழைய கதையை பத்தி நம்மள பல பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்படி பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னால பிரம்மதேவனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. யோ, என்னையா பெருசா ஒற்றுமை இருந்திருக்கும்? 2 பேருமே சாமிகள். அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா எடுத்த எடுப்புல பிரம்மதேவர் ஆக்குறவரு, கடைசியா எல்லாத்தையும் சிவபெருமான் அழிக்கிறவரு. பிரம்மதேவருக்கு கோவில்கள் இருப்பதே அபூர்வம். இங்க சிவபெருமானுக்கு ஊருக்கு ஊர் கோவில் இல்லைன்னா தான் அது அபூர்வம். பிரம்மதேவர் ஏதாவது தவம் இருக்கிற அரக்கனுக்கு வரம் கொடுக்க மட்டும்தான் பூமி பக்கம் வருவாரு. ஆனா சிவபெருமான் பொழுது போகலாம் போதும் ஏதாவது ஒரு பக்தன் வாழ்க்கையில ஒரு திருவிளையாடல போட வேண்டியதான்னு சொல்லிட்டு பொழுதுக்கு நம்ம பூமி பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்படி எல்லாமே டிஃபரன்ஸா தெரிஞ்சாலும் அந்த காலத்துல இவங்க 2 பேருக்குமே 5 தலைகள் இருந்துச்சாம். நான்முகன் பிரம்மா அந்த காலத்துல பஞ்சமுக பிரம்மனா இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் பிரம்மதேவர் சிவபெருமானுடைய இருப்பிடமான கைலாசம் வர வேண்டியதாய் போயிருது. அவரும் 5 தலைகளை தூக்கிக்கிட்டு நல்லா தலைக்கணத்தோட வந்து சேர்ந்தாருன்னு சொல்றாங்க. சில கதைகள்ல அவர் பாட்டுக்கு சிவனேன்னு சிவனை தேடி வந்தாருப்பான்னு சொல்றாங்க.
எது எப்படியோ இந்த பிரம்மதேவர் பாவம் இவர் வந்த நேரமா பார்த்து சிவபெருமான் வேலையா வெளியே கிளம்பி போயிருந்திருக்காரு. இப்போ கைலாயத்துல பார்வதி தேவி மட்டும்தான் தனியா இருக்காங்க. பிரம்மதேவன் தூரத்துல வர்றதை பார்த்துட்டு அவருடைய 5 தலைகளை மட்டும் கவனிச்சுட்டு சிவபெருமான் தான் வேலையை முடிச்சுக்கிட்டு களைச்சு போய் வீட்டுக்கு வராப்ல, வந்ததும் ரொம்ப நேரம் நிக்க வைக்க கூடாது, பாவம் அலுப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு கட்டுன மனைவி அவருடைய பாதங்களை கழுவி விட்டு பாத பூஜை பண்ணி உபசரிக்கிறதுக்காக எல்லா சாமான்களை எடுத்துக்கிட்டு வந்து காலில் விழுகிறாங்க நம்ம பார்வதி அம்மா. ஆனா வந்து நிக்கிறது யாரு? பிரம்மதேவன். பார்வதி தேவி எங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க தெரியுமா? தூரத்துல இருந்து பார்த்தப்ப இந்த 5 தலையோட இவர் வந்ததுனாலதான், அதனால அவங்க புருஷன் சிவபெருமான் கிட்ட சொல்லி உங்களுக்கு இருக்கிற மாதிரியே 5 தலைகளை இந்த பிரம்மதேவன் வச்சிருந்ததுனாலதான் இந்த குழப்பமெல்லாம் உருவாச்சு, எனக்கு மிகப்பெரிய அசிங்கமாயி போச்சு, அதனால பிரம்மனுடைய 5 தலையில ஒரு தலையை மட்டும் கிள்ளி எரிஞ்சிருங்க பகவானேன்னு சொல்லிடுறாங்க. சிவபெருமானும் மனைவியுடைய பேச்சை மீற முடியாம பிரம்மனுடைய தலையில ஒரு தலையை மட்டும் கிள்ளி துண்டா எடுத்துற வழியால துடிக்கிற பிரம்மதேவன் ஒரு சாபத்தை போடுறாரு. யாருக்கு? ஆனானப்பட்ட சிவபெருமானுக்கே சாபத்தை போடுறாரு அவரு. ஏன் தலையை துண்டிச்ச உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு இந்த பிச்செடுத்த தலை உன் கையை விட்டு அகலாம கையோட கையா ஒட்டி போய் அந்த தலை கபால ஓடாக மாறி போய் அதுலயே நீ பிச்சை எடுத்து சாப்பிடுற நிலைமைக்கு போய் பித்து புடிச்சு நீ யாருன்னே மறந்து பசியோட பட்டினியோட சோறு தண்ணி எடுக்க முடியாம சுடுகாடு சுடுகாடா படுத்தெந்திரிச்சு திரிவன் சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய சாபத்தை போட்டுறார் பிரம்மதேவன். தலையை பறி கொடுத்த பிரம்மதேவன் இப்படி ஒரு சாபத்தை போட்டா அவருடைய மனைவி புருஷனுக்கு இப்படி ஆகி போச்சுங்கிற கோபத்துல சரஸ்வதி அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் சிவபெருமானுக்கு இப்படி சொல்லி கொடுத்து இப்படி செய்ய வச்சதே பார்வதி தான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பங்குக்கு பார்வதி மேல ஒரு சாபத்தை இறக்குறாங்க. என் கணவனுடைய அழகான அந்த 5வது தலையை கிள்ள வச்ச அகோரம் ஆக்கிவிட்ட உன்னுடைய அழகு உன்னை விட்டு விலகி போகட்டும், வயோதிக உருவம் கொண்டு கந்தான ஆடை உடுத்தி கொக்கு ரெக்கையையும் மயில் ரெக்கையையும் உன்னுடைய உடம்பெல்லாம் மறைச்சுக்கிட்டு இந்த உலகம் பூராமே அலைஞ்சு திரிவ, பூமியில போய் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சரஸ்வதி தேவி பார்வதி தேவிக்கு ஒரு சாபத்தை போட்டுறாங்க. இப்படி சிவன் ஒரு பக்கம் பித்து புடிச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு அவருடைய பிச்சை வாங்குற சாப்பாடையெல்லாம் பிரம்மனுடைய கபாலமே நல்லா தின்னு முடிக்குது. பாவம் இந்த மனுஷனால தண்ணி கூட குடிக்க முடியல. இங்கிட்டு இந்த பக்கம் பார்வதி அம்மா நாதி இல்லாம தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து பொலிவெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வராங்கன்னு சொல்றாங்க. இப்படி பூமியில சாபம் வாங்கி திரிகிறவங்க 2 பேர்ல தேவிக்கு தான் முதல்ல சாப விமோசனம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எங்க கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை தலத்துல கபில முனியை சந்தித்து விட்டு அங்கே பிரம்ம தீர்த்தத்திலே நீராடுறாங்க. அந்த கடத்திலேயே இந்த அம்மாவுக்கு சாப விமோசனம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மா திருவண்ணாமலை இருந்து கிழக்கு பக்கமா நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாரவங்க நைட்டு தாயனூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஏரி கரையில தங்குறாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு மேல்மலையனூர் கிளம்பி போகலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரி, ஏன் குறிப்பா அவங்க மேல்மலையனூர் கிளம்பி வரணும்? திருவண்ணாமலையில சாப விமோசனம் கிடைச்சிச்சு, அங்கே இந்த அம்மா இருந்திருக்க வேண்டியதான ஒரு டவுட் வருதா? இவங்க மேல்மலையனூர் கிளம்பி வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த அம்மாவுக்கு சாப விமோசனம் கிடைச்சு எல்லாம் தேவலையா போச்சு. ஆனா சிவபெருமான் இன்னும் சித்தம் கலங்கி நித்தமும் பசியோட பைத்தியமா சுடுகாட்டுல இருக்கிற சாம்பலை எல்லாம் தின்னுக்கிட்டு அங்கங்க உருண்டெந்திரிச்சு திரிகிறாரே. அப்படிப்பட்ட சிவபெருமான் ஊர் உலகமெல்லாம் சுத்திட்டு மேல்மலையனூர் தான் வந்து சேருவாரு. அங்க போய் அவரையும் காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பி இப்ப மேல்மலையனூர் போறாங்க. இப்படி நைட்டு தங்கின தாயனூர் ஏரியிலேயே குளிச்சுட்டு கிளம்பிடலாமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அணிகலனை கலட்டி வைக்கிறாங்க. முத்து மாலையை கலட்டி வச்சாங்க, ஆரங்களை கலட்டி வச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த கலட்டி வச்ச அணிகலன்ல இருந்து முத்தாரம்மன் கிளம்பி வாரா. அவளை தாயனூர்லயே இருந்து இந்த மக்களை எல்லாம் காத்து நில்லுமான்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு நம்ம அம்மா மலையனூர் கிளம்பி வராங்க. இந்த ஊருக்கு பேரு மலையனூர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்துல இந்த மலையனூர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவரு மலையரசன் அப்படிங்கிற ஒரு ராஜா. இந்த மலையரச ராஜாவுக்கு பாத்தியப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பூங்காவனத்துக்கு போய் இந்த அம்மா உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பூங்காவனத்தை காவ காத்துக்கிட்டு இருந்தவன் யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு மீனவ குடும்பம். ஒரு அப்பா, அவருடைய 3 மகங்க. அப்பாவுடைய பெயர் தசன், அந்த மகங்களுடைய பெயர் வீரன், சூரன், உக்கரன் சொல்றாங்க. இவங்களெல்லாம் கிளம்பி வந்து எம்மா யாருமா நீ வாட்டுக்கு வந்து இந்த பூங்காவனத்தில் உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இது ராசாவுக்கு பாத்தியப்பட்ட இடம், இப்படி அவருடைய இடத்துல அத்துமீறி நீ வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சா உனக்கு கெட்ட காலம் பிடிச்சிரும், தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிருந்து சொல்றாங்க.
ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இந்த பூமியே எனக்கு தான்ப்பா சொந்தம்னு சொல்றாங்க. இப்படி சொல்லி முடிச்சிட்டு அந்த இடத்துலயே தன்னுடைய உடம்ப சுத்தி ஒரு பாம்பு புத்தை இந்த அம்மா உருவாக்கிறாங்க. இந்த அதிசயத்தை பார்த்த இந்த மீனவர்கள் எல்லாரும் உண்மையிலேயே தெய்வ சக்தி பொருந்திய அம்மா தான் இந்த பூங்காவனத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே புத்து வடிவமா சுயம்புவா தோன்றுனா இந்த அம்மாவை வழிபட ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி இந்த மீனவர்கள் எல்லாம் இந்த புத்தை வழிபட ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஊர் மக்களும் பல பேர் வந்து அந்த இடத்துல வழிபாடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் ராஜாவுடைய காதுக்கு போகுது. என்னடா ஏன் இடத்துல புதுசா ஒரு பாம்பு புத்து உருவாயிருக்கா, அத மக்கள் எல்லாரும் சாமின்னு கும்புறாங்களான்னு சொல்லிட்டு அந்த பாம்பு புத்தை உடனே இடிச்சு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த மீனவர்களுக்கெல்லாம் உத்தரவு போடுறாங்க. ஆனா இந்த மீனவ காவலாளிகள் அம்மாவுடைய இந்த திருவிளையாடலை கண்கொண்டு பார்த்ததுனால கண்டிப்பா இந்த புத்தை இடிக்க கூடாது, இதுல தெய்வம் குடிகொண்டிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ மன்னனுக்கு எடுத்து சொல்லி பார்க்கறாங்க. ஆனாலும் மன்னன் எதுவுமே கேட்காம தன்னுடைய காவலாளிகளை வச்சு அந்த புத்தை இடிக்க வைக்கிறாரு. அப்படி எல்லா காவலாளிகளும் சுத்தி நின்று இந்த புத்தை இடிக்கும் போது தேவியினுடைய மகிமையால இடிக்க வந்த எல்லாரும் மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த அதிசயத்தை பார்த்த மலையரச மன்னன் தேவி கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த இடத்தில் என்றென்றைக்கும் தேவிக்கே கோவில் அமைவதற்கு இந்த இடத்தை அம்மனுக்கே கொடுத்துட்டாருன்னு சொல்லப்படுது. இப்படியாக ஒரு வழியாக மேல்மலையனூர்ல வந்து நம்ம அம்மா செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்து சிவபெருமான காப்பாற்ற வேண்டிய சமயம் வந்துருச்சு. சிவபெருமான காப்பாத்துறதுக்காக விஷ்ணு பரமாத்மா கூட இந்த அம்மா டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ விஷ்ணு பரமாத்மா சிவபெருமான் கிட்ட போய் எங்கெங்கயோ ஊர் உலகமெல்லாம் சுத்தி வரைய உனக்கு வயிறு பசி அடங்குச்சா, மேல்மலையனூர் போ, அங்கே உன்னுடைய வயிற்று பசி அடங்கும், உன்னுடைய இந்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கும் சொல்லி சிவபெருமான மேல்மலையனூர் பக்கமா திருப்பி விடுறாரு. இங்க இந்த அம்மா மேல்மலையனூர்ல செட்டில் ஆயிருக்காங்களா, இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான் இங்கே வருவாரு, அவரை நீ நல்லா சுடுகாட்டுல தங்க வை, சுடுகாட்டுல தங்க வச்சுட்டு அவருக்கு ருசியாக 3 உருண்டை சாதங்களை நீ ரெடி பண்ணு, அந்த சாதங்களை மிகவும் ருசியாக நவதானியங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வை, அதுக்கப்புறமா நான் ரகசியமாக உனக்கு சொல்லக்கூடிய இந்த செயல்களை அப்படியே போய் அந்த சுடுகாட்டுல இருக்கிற சிவபெருமான் முன்னால செய்ய, கண்டிப்பாக அவனுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் சொல்லிட்டு ஒரு பிளானை வரைஞ்சு கொடுத்துட்டு போகிறாரு நம்முடைய விஷ்ணு பரமாத்மா. அதே மாதிரி சிவபெருமானும் மேல்மலையனூர்ல வந்து தங்குறாரு. இப்படி சிவபெருமான் வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய தேவி அவருடைய மகன் விநாயக பெருமானை அழைச்சு, உன்னுடைய அப்பா சுடுகாட்டுல வந்து தங்கிட்டாரு, அவர் கொஞ்சம் சித்தம் கலங்கி பித்து பிடிச்சி திரிகிறாரு, அவர் எங்கிட்டும் போயிடாம நீதாயா அவர் பக்கத்துல இருந்து காவ காக்கணும் சொல்லிட்டு விநாயக பெருமானை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி விநாயகர் கிளம்பி போகும்போது நீ பாட்டுக்கு அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துராத, உட்கார்ந்தா நீ தூங்கி போயிருவ, அதனால நின்னுக்கிட்டே உங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கையான்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை அனுப்பி வச்சாங்களாம். விநாயக பெருமானும் போய் சிவபெருமானுக்கு காவ காத்து நிக்கிறாங்க. இங்கிட்டு இந்த அம்மா விஷ்ணு பரமாத்மா சொன்ன மாதிரியே 3 உருண்டை சோறை ரெடி பண்ணி அதுல நவதானியங்களை எல்லாம் கலந்து வச்சு ரொம்ப ருசியான ஒரு சாப்பாடை ரெடி பண்றாங்க. அந்த சாப்பாட்டை கொண்டு போய் சிவபெருமான் கிட்ட போடுறாங்க. சிவபெருமான் ரொம்ப பசியோட இருக்கிறதுனால ஆர்வமா அந்த சாப்பாட்டை கபாலத்துல வாங்குறாரு. ஆனா போட போட அந்த ருசியான சாப்பாடை அந்த கபாலமே முழுங்கிக்கிட்டு இருக்கு. முத உருண்டையை போடுறாங்க, கபாலம் முழுங்குது. 2வது உருண்டையும் தூக்கி போடுறாங்க, கபாலம் முழுங்குது. ஆஹா, இவ்வளவு அருமையான ருசியான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கபாலம் இன்னும் வேணும் வேணும்னு ஏங்குது. யார் இந்த சாப்பாடை செஞ்சது? அங்காள பரமேஸ்வரி அம்மா செஞ்சிருக்கா, அப்ப ருசியா தானே இருக்கும். அடுத்து 3வது உருண்டையை எப்படா போடுவா, அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கபாலம் ஆர்வத்தோட இருக்கும்போது கபாலத்துக்குள்ள அந்த உருண்டையை போடுற மாதிரி போய் தவறி கீழே விழுகிற மாதிரி சுடுகாட்டுல மண்ணுல போடுறா நம்முடைய அங்காள பரமேஸ்வரி அம்மா. உடனே கீழே விழுந்த அந்த ருசியான சாப்பாட்டை கவ்வ வேண்டி சிவபெருமானுடைய கையில காலங்காலமா ஒட்டி இருந்த இந்த பிரம்மதேவனுடைய கபாலம் தரையில போய் அங்க இருக்கிற அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்குது. அடுத்து சாப்பிட்டு முடிச்ச மாத்திரத்துல மறுபடியும் சிவபெருமானுடைய கையிலே போய் ஒட்டி அவனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல மறுபடியும் எந்திரிக்கிறதுக்காக மிகப்பெரிய உருவத்தை கொண்டு இந்த பிரம்மனுடைய கபாலம் மறுபடியும் எந்திரிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் சிவபெருமான் விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓட ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க. மறுபடியும் சிவபெருமானை விரட்டி போறதுக்காக விஸ்வரூபத்தை எடுத்துக்கிட்டு இந்த பிரம்மகத்தி தோஷமானது பிரம்மனுடைய கபாலமானது கிளம்பி பறக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சமயத்துல நம்மளுடைய புருஷனை காப்பாத்தாட்டி இனிமேல் காப்பாற்றவே முடியாது, காலங்காலமாக பைத்தியக்காரனாக இந்த சுடுகாட்டிலேயே இந்த பிரம்மனுடைய கபாலம் சிவபெருமானை தங்க வச்சிரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அங்காள பரமேஸ்வரி அம்மா தன்னுடைய ஆக்ரோஷமான விஸ்வரூபத்தை வானத்துக்கும் பூமி
பூமிக்குமா வளர்ந்து நின்று இங்கே பறந்துகிட்டு சிவபெருமானை மறுபடியும் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிற பிரம்மதேவனுடைய கபாலத்தை தன்னுடைய காலால மிதிச்சு அந்த மயான பூமியிலேயே அமுக்கி உடைச்சிடறாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இவ்வளவு நேரமாக சிவபெருமான பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பிரம்மகத்தி தோஷமானது இங்கே தாயுடைய கால் வழியாக ஏறி அவளை பிடிச்சுக்கிறதுன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இத்தனை காலமாக சிவபெருமானை பிடித்திருந்த அந்த பிரம்மகத்தி தோஷத்தை ஒழித்ததுனால சிவபெருமான் அந்த இடத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆனந்த தாண்டவத்தை ஆடினார்னு சொல்லப்படுது. அப்போது ஆங்கார ரூபம் கொண்டிருந்த விஸ்வரூபம் எடுத்திருந்த காளி தேவியும் அங்கே சிவபெருமானோடு சேர்ந்து ஆடினான்னு சொல்லப்படுது. இப்படி இவங்களுடைய ஆட்டம் பல நாட்களாக நீடிக்கின்றது. ஆனாலும் தேவியுடைய அந்த உக்கிரம் மட்டும் குறையவே இல்லை. அதனால சிவபெருமான் இனிமேல் தேவியை எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுடுகாட்டுல தானே தேவியின் முன்னால் மயங்கி விழுந்தது மாதிரி படுத்தார்னு சொல்றாங்க. அப்போ தேவி தன்னுடைய ஆங்காரம் குறையாமல் ஆடிக்கொண்டிருக்கும் போது அங்கே சிவபெருமான் தான் கீழே விழுந்திருக்காருன்னு கூட தெரியாம அவருடைய மார்பு மேல ஏறி ஆடிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஆடும்போது ஆஹா நம்முடைய நாதனை மிதித்து நாம் ஆடுகின்றோமே என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய ஆங்காரத்தை எல்லாம் குறைச்சு மறுபடியும் சாந்த சுரூபியாக மாறினாங்கன்னு சொல்றாங்க. இந்த அம்மா தான் மயான காளியம்மான்னு நம்ம கும்பிடக்கூடிய அம்மா. மயானத்துல வச்சு இப்படி ஒரு உக்கிர தாண்டவத்தை ஆடி சிவபெருமான் மேலேயே ஏறி நின்று ஆடி மீண்டும் அமைதி அடைந்த தாய் தான் இந்த மயான காளியம்மான்னு சொல்றாங்க. வேறு சில கதைகள் என்ன சொல்லப்படுதுன்னா இப்படி ஆக்ரோஷமாக ஆடி வந்த இந்த அம்மாவை கட்டுப்படுத்துவதற்காக தேவர்கள் எல்லாரும் வந்து வேண்டி நின்னாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ விஷ்ணு பரமாத்மா என்ன சொல்றாரு, தேவர்களே நான் சொல்லக்கூடிய யோசனைப்படி செய்யுங்கள். இப்படி ஆங்காரமா ஆடிக்கிட்டு இருக்கிற அம்மாவை சாந்தப்படுத்தணும்னா அவளுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தேர் திருவிழா எடுக்கணும். அந்த தேருடைய சக்கரங்களாக 4 வேதங்களையும் நுப்பாட்டுங்க. உங்களில் சில தேவர்கள் போய் அந்த தேருக்கு தேர் காலா மாறி போங்க. ஆகாயத்தை எடுத்து வந்து அந்த தேருக்கு தேருடைய சீலைகளாக போடுங்க. இந்த தேருடைய கலசமாக விஷ்ணு பரமாத்மாவான நான் நின்று கொண்டிருப்பேன். அந்த தேரிலே தேவியை உட்கார வைத்து மற்ற தேவர்கள் எல்லாம் வடம் பிடித்து இழுத்து வந்தீர்களானால் அப்போ இந்த தேவியுடைய ஆக்ரோஷமானது குறைஞ்சு போகும் சொல்றாங்களாம். அதே மாதிரி அந்த தேவர்கள் எல்லாரும் செஞ்சு இந்த தேவியுடைய ஆக்ரோஷத்தை குறைய வச்சாங்கன்னு சொல்றாங்க. தேவியினுடைய ஆக்ரோஷம் குறைஞ்சு அவ சாந்த சுரூபி ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த தேராக உருவெடுத்திருந்த தேவர்கள் எல்லாரும் தேரிலிருந்து பிரிஞ்சு வந்து தங்களுடைய சுய உருவத்தை கொண்டு மறுபடியும் தேவலோகத்திற்கே போய் சேர்ந்தார்கள் சொல்லப்படுது. இதை ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் இந்த ஊர்ல ஒவ்வொரு தடவை தேர் திருவிழா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தேரில் இருக்கின்ற எல்லா பாகத்தையும் பிரிச்சு போட்டுருவாங்களாம். இந்த அம்மா முதல்ல மேல்மலையனூர்ல பூங்காவனத்துல வந்து உட்கார்ந்து இருக்கப்ப மீனவர்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு பூஜைகள் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அவங்களுடைய சந்ததிகள் தான் இன்னமும் இந்த கோவில்ல இருந்து பூஜைகளை எடுத்து நடத்தி வராங்கன்னு சொல்றாங்க. இந்த கோவிலை பத்தி இன்னொரு மிகப்பெரிய ஃபேமஸான கதை சொல்லப்படுது. அந்த கதையின்படி சிவபெருமானும் தாக்சாயினியாக அவதாரம் எடுத்திருந்த தக்ஷ மகாராஜாவுடைய மகளும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி தன்னுடைய மகள் சிவபெருமானையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தக்ஷனுக்கு மிகவும் ஆணவம் கூடி போச்சுன்னு சொல்லப்படுது. அதனால ஒரு தடவை சிவபெருமானை சந்திக்கிறதுக்காக அவர் கைலாசத்துக்கு ரொம்ப இருமாப்போட வரும்போது அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமானுடைய ஒரு பூதகணங்கள்ல, ஏன் அது நந்திதேவன் கூட சொல்றாங்க, அவர் சிவபெருமானை சந்திக்கிறதுக்கு இந்த தக்ஷ மகாராஜாவுக்கு அனுமதி வழங்காம மறுத்துறான்னு சொல்லப்படுது. இதனால சிவபெருமான் மேல கடும் கோபத்துக்கு போன தக்ஷ மகாராஜா எப்படா அவர் அவமானப்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வேள்வியை உருவாக்கி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தேவர்களையும் தேவாதி தேவர்களையும் வரவழைச்சு அவங்களுக்கு தேவையான அந்த காணிக்கைகள்லாம் செலுத்துறாரு. ஆனால் மிகப்பெரிய தெய்வமாக இருக்கின்ற சிவபெருமான தன்னுடைய மருமகனை மட்டும் அந்த யாகத்துக்கு கூப்பிடாம அவமானப்படுத்த போகவே தன்னுடைய புருஷனை ஏன் அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கறதுக்காக மகள் தாக்சாயினி கிளம்பி போறாங்க அப்பா கிட்ட. அங்க மறுபடியும் தன்னுடைய மகளையும் தன்னுடைய மருமகனையும் 2 பேரையுமே அவமதிச்சு தக்ஷ மகாராஜா பேச அதனால கோபப்பட்டு அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய வேள்வி தீயிலேயே குதிச்சு இந்த தாக்சாயினி அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்படி தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஆங்காரப்பட்டு சிவபெருமான் இறந்து போன தன்னுடைய மனைவியுடைய உடலை எடுத்து தன்னுடைய தோள் மேல போட்டுக்கிட்டு இந்த உலகமே அதிர ஆட்டமா ஆடி நிற்கிறாரு. இப்படியே சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் நடந்துகிட்டு இருந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிருங்கிறதுக்காக விஷ்ணு பரமாத்மா தன்னுடைய கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை விட்டு தேவியினுடைய அந்த எரிஞ்சு போன உடல்களை இங்க சிவபெருமான் தோல்ல போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த தேவியினுடைய உடல்களை இந்த உலகம் பூரா செதற வைக்கிறாரு. அப்படி செதறி போகும்போது ஒரு வலது கையினுடைய தோள்பட்டையானது இந்த பகுதியில் விழுந்துச்சுனோ அப்போது இந்த பகுதிக்கு தண்டகாரண்யம்னு பேர் வந்துச்சுனோ சொல்றாங்க. இந்த கோவில்ல புகழ்பெற்ற இந்த மயான கொள்ளை நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா.
பாத்தீங்களா? அந்த மயான கொள்ளை நடக்கிற அதே சுடுகாட்டுல தான் சிவபெருமான் இந்த சாப விமோசனத்தை பெற்று அங்கிருந்து தாண்டேஸ்வரர்னு பேர் பெற்று நம்முடைய அங்காள பரமேஸ்வரி அம்மாவோட சேர்ந்து இருக்காருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக இங்கிருந்து கிளம்பி போய் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை சிதம்பரத்திலே ஆடி அங்கே லிங்க வடிவமாக அமர்ந்து விட்டார் இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில்ல மயான கொள்ளை சரியா எப்போ நடக்கும் சொல்லி பார்த்தா மாசி சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அமாவாசையில நடக்குமா. இதே நாள்ல தான் சிவபெருமானுக்கும் சாப விமோசனம் கிடைச்சிச்சான். இந்த நாள்ல அங்காள பரமேஸ்வரி அம்மா மிகப்பெரிய சக்தியோட இருப்பாராம். அதனால தேவியே போய் அங்கே மயானங்களில் இருக்கின்ற பேய்கள் பிசாசுகள் இதுக்கெல்லாம் சூற விடுவாளாம். இப்படி சூற விடுறதுனா என்னன்னா உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கும் அங்க இருக்கிற பேய்களுக்கும் சாப்பிட கொடுக்கிறது. அதே மாதிரியான வழக்கத்தை தான் இன்னைக்கும் மக்கள் இங்க கடைபிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில கதைகள்ல ஆங்கார ரூபம் கொண்டு ஆடிக்கிட்டு இருந்த இந்த அங்காள பரமேஸ்வரி அடக்கிறதுக்கு விஷ்ணு பரமாத்மா இந்த அங்காள பரமேஸ்வரியை விட மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து தன்னுடைய கால்களுக்கு கீழே எப்படி இந்த பரமேஸ்வரி அம்மா அந்த பிரம்மனுடைய கபாலத்தை தரைக்குள்ள போட்டு புதைச்சாலோ அதே மாதிரி இந்த தேவியையே தரைக்குள்ள புதைச்சாரு விஷ்ணு பரமாத்மான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பூமிக்குள் புதைந்திருந்த இந்த அம்மாவானவள் அதிலிருந்து ஒரு புற்று வடிவமாக உருவாகி அந்த புத்துல ஒரு அஞ்சுதலை பாம்பாக தன்னுடைய படங்களை எல்லாம் விரிச்சுக்கிட்டு பல யுகங்களாக காவ காத்து நின்னான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கலியுகத்துல தான் தேவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க தன்னுடைய ஆக்ரோஷமான அந்த அஞ்சுதலை படத்தை எல்லாம் ஒழித்து கொண்டு தேவி இங்கே புற்று வடிவத்தில் இருந்து நமக்கு காட்சி கொடுக்கிறான்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல பேய் பிடிச்சவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தோம்னா இந்த கோயில்ல இருக்கிற அக்னி தீர்த்தத்துல குளிக்க வச்சு ஈரமான உடையோட இந்த கோயிலுக்குள்ள வர வச்சு கபால தீர்த்தத்தை இந்த பூசாரி அவங்களுடைய தலையில தெளிப்பாராம். அதுக்கப்புறமா கற்பூரத்தை குளித்தி இங்க பேய் பிடிச்சு ஆடுறவங்களுடைய வாயில போடுவார்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக இந்த பேய் பிடிச்சிருக்கவருடைய உடல் முழுக்க மயான சாம்பலை தேய்த்து விட்டு அவரை மயக்கமுறை செய்து அதுக்கப்புறமா மீண்டும் எழுப்பும் போது அவங்கள பிடிச்சிருந்த பேய் பிசாசெல்லாம் ஓடி போயிரும் சொல்றாங்க. இந்த கோவிலுடைய முக்கியமான காவல் தெய்வமாக இருப்பவர் பாவாடை ராயர். பாவாடை ராயர் இந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுல. ஏன் இப்படி இந்த சாமிக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா இவரை பத்தி ரெண்டு கதைகள் சொல்லப்படுது. ஒரு கதையின்படி சின்ன பையனா இருக்கும் போதே ஒரு வீட்டை விட்டு ஓடி வராரு. ஓடி வந்து ஒரு சரியான காட்டுக்குள்ள வந்து சேர்ந்துறாரு. அந்த காடு தான் இப்போ அங்காளம்மன் முதல்ல பூங்காவனத்துல போய் புத்து வடிவமா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நின்ன இடத்துக்கு வந்து சரியான நடுராத்திரியில அமாவாசையில கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத நேரத்துல ஒரு சின்ன பையன் வந்து சேர்ந்துறாரு. ஆகா வீட்டை விட்டு இப்படி ஓடி வந்துட்டோமே, இப்போ இந்த நைட்ல என்ன செய்யறது தெரியாம ரொம்ப பயந்து போயிருக்கும் போது அந்த புத்துல இருந்த ஆத்தா இவர்கிட்ட பேசி உன்னை நான் காத்து கொடுக்கிறேன் பயப்படாம என் பக்கத்துல இருந்து சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா அவருக்கு காவலாக இந்த புத்து அம்மன் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச பாவாடை ராயர் இங்க இருக்கிற புத்த சுத்தி இருக்கிற செடி தலைகளை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு முதல்ல அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு கோவில்னு உன்னை எழுப்பி கும்பிட ஆரம்பிச்சவரே இந்த பாவாடை ராயர் தான் சொல்றாங்க. அந்த நேரத்திலே இந்த பக்தனை எப்பவும் நம்ம கூடயே வச்சுக்கணும்னு நினைச்ச அங்காள பரமேஸ்வரி அம்மா அந்த பக்தனை தன்னோட எடுத்துக் கொள்வதற்காக அவனிடமிருந்து சில காணிக்கைகளை கேட்டாலும் சொல்லப்படுது. என்னென்ன காணிக்கைகளை கேட்டானா உன்னுடைய குடலையும் உன்னுடைய ஈரல்களையும் உருவி எனக்கு காணிக்கையாக கொடுன்னு சொல்லி இந்த பாவாடை ராயர் கிட்ட வாங்கிக்கிட்டு தன்னுடைய காவல் தெய்வமாக அவரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு கதையின்படி என்ன சொல்லப்படுதுன்னா இந்த பாவாடை ராயர் தேவி மீது மிகப்பெரிய பற்று வச்சு தேவியே என்றென்றுக்கும் தொழுது கொண்டு அவருக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மயானத்திலே மிகப்பெரிய ஆங்கார ரூபம் கொண்டு தேவி ஆடிக்கொண்டிருக்கும் போது அவளுடைய உடலில் இருந்த அணிகலன்கள் அவளுடைய உடலில் இருந்த உடைகள் எல்லாமே அந்த ஆக்ரோஷ் அக்னியில வெந்து பொசுங்கி சாம்பலாகி போய் தேவி ஆடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லப்படுது. அதை பார்த்த பாவாடை ராயர் உலகாளும் ஈஸ்வரிக்கு இந்த நிலைமை உருவாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வயிற்றை கிழிச்சு தன்னுடைய குடலையெல்லாம் எடுத்து தேவிக்கு பாவாடையாக உடுத்தி கொள்ளுமாறு கொடுத்தாராம். தன்னுடைய ஈரல்களை எல்லாம் பிச்சு தேவிக்கு மேலாடையாக உடுத்தி கொள்ள கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவருக்கு பாவாடை ராயர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல கோர பற்களோட நீல கலர் உடம்போட நீண்டு தொங்குற நாக்கோட விரிச்சு போட்ட சடையோட மண்டையோட்டு மாலையோட 8 கைகளோட மயான காளியம்மா அங்காளி அம்மா இங்க நிக்கிறாங்க. இந்த மயான காளி சுடுகாட்டு காளியை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்படி மயானத்துல ஆங்கார ரூபம் கொண்டு ஆடிக்கிட்டு இருந்த தேவி சாந்தமாகி இந்த பூமியில அப்படியே சாயிரான்னு சொல்லப்படுது. வெட்டப்பட்ட மரம் போல கீழே விழுந்தான்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட விழுந்த தேவி தான் இந்த கோவில்ல பெரிய நாயகி பெரியாயி பெரியாண்டிச்சி அம்மா அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய தெய்வமாக படுத்த நிலையில வானத்தை பார்த்த மாதிரி படுத்து கிடக்கா. அப்படி விழுந்தப்ப இந்த அம்மாவுடைய உடல்ல இருந்த வியர்வை துளிகள்லாம் பக்கத்தில் இருக்கின்ற மண்ணோட சேர்ந்து சின்ன சின்ன உருண்டைகளாக மாறி போச்சுன்னு சொல்லுது. அந்த உருண்டைகள் தான் இப்ப கூட இந்த அம்மாவை சுத்தி சிவலிங்கங்களா இருக்குன்னு சொல்ல
சொல்லப்படுது. இதுதான் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுடைய வரலாறு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க போறதுக்கு முன்னால எனக்கு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நம்ம தம்பி ஒருத்தர் சூரிய விக்னேஷ் சக்திவேல் அவருடைய பேரு. இந்த சேனலுக்கு எப்பவுமே ஒரு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சஜஷன் கொடுப்பாரு, நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட தம்பி இன்ஸ்டாகிராம்ல கருப்பர் வெரியன்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் மெயின்டைன் பண்றாரு. நிறைய கருப்பசாமி படங்கள், குலசாமியுடைய படங்கள்லாம் அந்த பேஜ்ல அவங்க சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய வீடியோக்களையும் இந்த கருப்பர் வெரியன்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல போட்டுருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கருப்பர் வெரியன்ஸ் பேஜை போய் இன்ஸ்டாகிராம்ல பாருங்க. அவங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க பார்க்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கும் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.